ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ட்ரோன் பேட்ரி இது 4S பேட்ரி ஐமேக்ஸ் பீஸ் AC/V2 சார்ஜரில் எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட செட்டிங்ஸும் ப்ளஸ் பேட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சார்ஜர் கூட வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. சார்ஜர் கூடயே வரும் இது. இந்த கனெக்டரை இன்சர்ட் பண்ணிவிட்டு சார்ஜரில் அவுட்புட் போட்டிருக்கோம். அவுட்புட் போர்ட்டில் இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்ரி போர்ட்டில் பேட்டரியோட XC60 கனெக்டரை கனெக்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் லீடு சார்ஜரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இப்போ நம்ம 4S பேட்டரி தான் சார்ஜ் பண்ண போகிறோம். அதோட செட்டிங்கை பற்றி பார்க்கலாம். சார்ஜர் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜர் ஆன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம செட் பண்ணுறது எப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சார்ஜர் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். பேட்ரி ப்ரோக்ராம் பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேட்ரி மீட்டர்னு இருக்கும். என்ட்ரு கொடுத்துவாங்க. இது வந்து நம்ம பேட்டரியோட செல் வோல்டேஜை காமிக்குது. 4.9 இருக்குது. 4.9 வோல்ட் இருக்குது ஒரு செல்லுக்கும் 4S பேட்ரி. நெக்ஸ்ட் வந்து பேட்ரி ரெசிஸ்டன்ஸ் என்ட்ரு கொடுத்துவாங்க. ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை அதில் மெஷர் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங் என்ட்ரு கொடுத்துவாங்க. சேஃப்டி டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 180 மினிட்ஸ் இருக்கும். அதை அப்படியே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி கட் ஆஃப். நீங்கள் நார்மலாக ஒரே mAh பேட்ரி சார்ஜ் பண்ண போகிறீங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் பேட்ரி சார்ஜ் பண்ணிங்களா அப்படின்றத நீங்கள் அதில் செட் பண்ணிக்கணும். பேட்டரியோட கெப்பாசிட்டியை இதில் என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்துவாங்க. டெம்பரேச்சர் கட் ஆஃப். இப்போ நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக போர்ட்டிங் இருக்கும். இன்புட் பவர் லோ. நீங்கள் சப்போஸ் பேட்ரி யூஸ் பண்ணி இந்த சார்ஜர் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஏசிலேயும் சார்ஜ் பண்ணலாம், டிசிலேயும் சார்ஜ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் டிசி பேட்டரி வச்சு இந்த சார்ஜர் ஆன் பண்ணி இன்னொரு பேட்டரி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா டிசி இன்னு இருக்குது பாருங்கள். இங்கே 11 வோல்ட் to 18 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த போர்ட் வழியாக இன்புட் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் லோ வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியிலேருந்து ட்ரெயின் ஆகும்போது 11 வோல்ட் வந்தது அப்படின்னாக்கா சார்ஜர் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் கனெக்டர். நீங்கள் பேலன்ஸ் கனெக்டர் வந்து ஆனில் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் பேலன்ஸ் லீடு இல்லாத பேட்டரி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ் லீடு இருக்க பேட்டரி சார்ஜ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி பேட்டரி பேலன்ஸ் கனெக்டரை வந்து நீங்கள் ஆன் பண்ணி தான் வைக்கணும். நீங்கள் டிஃபால்ட் ஃபேக்ட்ரி செட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த செட்டிங்குள்ளே போய்ட்டு கொடுத்துக்கலாம். சார்ஜரோட ப்ரோக்ராம் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேட்ரி ப்ரோக்ராமுக்குள்ளே போய்ட்டு நம்ம சார்ஜ் பண்ண போகிற பேட்ரி வந்து லித்தியம் அயன் பேட்ரி. இப்போ ஆல்ரெடி லிப்போவில் இருக்குது. இப்போ நம்ம லித்தியம் அயனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்துட்டு லித்தியம் அயன் பேலன்ஸ் சார்ஜ்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அதில் ஆம்ஸ் ரேட்டிங் செட் பண்ணணும். ஆம்ஸ் ரேட்டிங் வந்து நம்ம 2 ஆம்ஸே செட் பண்ணிக்கலாம். என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இந்த இன்க்ரீஸ் பட்டனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 2 ஆம்ஸை செட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம சார்ஜ் பண்ண போகிற பேட்டரி வந்து 2S 4S 6S 5S அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இப்போ நான் 4S சார்ஜ் பண்ண போகிறேன். அதனால் 4S செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து என்ட்ரு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேட்டரி செக் பண்ணிவிட்டு அது 4S என்ன மாடல்னு சொல்லிட்டு அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். டிடெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பேட்டரி வோல்டேஜ் காமிக்குது, பேலன்ஸ் சார்ஜ் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.